ஏய் அன்சா, நானும் உங்க அம்மா கிட்ட திரும்பி எல்லா வேலையும் செய்றேன்னு சொன்னா வேலை செய்யவே விடலடி. ஏமா சரின்னு சொல்லிருக்க வேண்டியதானம்மா. நீ என்னம்மா நீ உன் தங்கச்சிக்கிட்டே வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க, அதுவும் வேண்டாம் சொல்லுங்க. நான் மட்டும் உனக்கு நாத்துனாரா மாமியாரா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொடுமை பண்ணிருப்பேன் நான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த ஒரு நாள் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஈத் முபாரக். அண்ட் வந்து எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமா? எப்பவும் போல எங்க மாமியில வந்து கிச்சன்ல தான் இருக்காங்க. அண்ட் அன்சா வந்து இன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்சா வந்து பொறுப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உன் பொறுப்புல பருப்பு போட தெரியுது, நீ மூடு. பருப்புல பொறுப்புலையா? என்ன பருப்புல பொறுப்புல அயன் பண்றதுல கதறடி சுவிட்ச போடாம அயன் பண்ணிட்டு இருக்க. அப்படி மூளைக்கட்டால ரொம்ப சூடோட வச்சு தேய்ச்சிருந்தேன்னா சண்டையை வந்து நான் போட்டு போக முடியாது. ரெண்டு பக்கம் வடிவேல் ஓட்ட போட்ட மாதிரி ஓட்ட போட்டு தான் எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் சரியா நீ தானே இப்ப சொன்ன, நான் சுவிட்ச போடாமே அயன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி சொல்றேன், நீ தூக்கு அறம்பதுல இருந்து உளறிட்டு இருக்காது. ஓடு வந்து கொஞ்ச நேரத்துல போயிட்டு தொழுக. நீ இன்னும் குளிக்கலையே, மணி 8 ஆச்சுடே. நாடகம் போய் குளிச்சிருவேன். நீ இன்னும் பல்லும் கூட வளர்க்கல. போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவசரமா பள்ளியாசல் கிளம்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்சா வந்த பிறகுதான் வந்துட்டு நம்மளும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோம். இன்னைக்கு என் ட்ரெஸ் வந்து அவ்வளவு கியூட்டா இருக்கும். எல்லாரும் ட்ரெஸ் என் ட்ரெஸ் தான் ரொம்ப கியூட்டா இருக்கும். ஏய் சூப்பரா இருக்குடே ட்ரெஸ். என்னோட ரம்ஜான் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? டேய் நீ ஏன்டா அடியில தூக்கி பாக்குறப்பா? A few minutes later வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொழுக தான் போறோம். அண்ட் அன்சா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பள்ளிவாசல் போயாச்சு. அண்ட் நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் வேர் பண்ணிருக்கு தெரியுமா? நைட்டி தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தொழுது முடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புது ட்ரெஸ் போட்டுறோம். ஒரு காலத்துல என் பையனை அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா நம்ம அவங்க நைட்டி எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் பெரிய ஓகே. நம்ம இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா தொழுக போகிறோம். என் நாத்தனார் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து முடிஞ்சுது. நேற்றே தொழுது முடிச்சிட்டாங்க. நம்ம தான் வந்து இன்னைக்கு வந்து தொழுக போகிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஈத் முபாரக். 1 hour later இனிய ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா ரம்ஜானுக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அங்கே இங்கே சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வீட்டில் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அது அப்படி சொல்ல மாட்டேன். எல்லோரும் ஜாலியாக எங்கேயா வெளியே சுற்றுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரம்ஜானுக்கு பிரியாணி கேட்ட எல்லாருக்கும் பிரியாணி பார்சல் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சீக்கிரமா எவ்வளவு அவசரமா போகுதுன்னு. அன்சா அவசரமா போறக்கு ரீசன் எதுவும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் போய் ஈத் முபாரக் காசு வாங்கலாம், அவ்வளோ. அதான் விஷயம். அதுக்கு சீக்கிரமாடி காசு வாங்குறதுக்குள்ள எல்லாம் கிளம்பிட போறாங்க. டக்குனு வா. பார்த்தீங்களா, காசு வாங்கறதுக்காக தான் சார் வந்து இவ்வளோ அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. கைஸ், நீங்க இன்னும் என்னோட அவுட்ஃபிட் பார்க்கல. என் அவுட்ஃபிட்டை நான் காமிச்சு தரேன், இருங்க. சித்தா அன்சாவோட அவுட்ஃபிட் நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன். கைஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பேகில நான் போட ஆரம்பிச்சிட்டேன். நானும் மேகியில போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த எண்ணெயை கட்டேன். கைஸ் இதுதான் இவளோட அவுட்ஃபிட். இதான் என்னோட அவுட்ஃபிட். குப்பக்காடுக்குள்ள நின்று எப்படி மாடல் மாதிரி சுத்திட்டு இருக்கா பாத்தீங்களா? எப்படி செமையா இருக்கா? இது நான் வந்து பாத்தீங்கன்னா $12,000 கொடுத்து வாங்கியிருந்தேன். எவ்வளவு டாலர்? $12,000. எவ்வளவு டாலர்? $12,000. வெக்கமா இல்லையா? வாய் கூசம் புளிக்கிட்டு இருக்கு. $12,000. எல்லாருக்கும் ஒரு வானரத்தை காட்டணும்னு நினைச்சேன்ல, இதெல்லாம் தான் வானர கூட்டம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. இது நல்லா இல்லையா? சட்டு இவங்க எல்லாரும் இவன் தான் இந்த வானர கூட்டத்தின் தலைவன். இவங்க எல்லாரும் மேய்க்கிறதே பெரிய விஷயம்ல. டேய் இது இன்னும் கட் பண்ணுமா? இது வரைக்கும் போடணுமா? கை தூக்குமா? ஜட்டி தெரியுமா? தொப்பல தெரியுமா? புள்ளையாடா நாங்க தொப்பல கட்டி சுத்திருக்கோம். சரி நீ காட்டுடா. நீ ELB காலேஜ் ஃபேண்ட் கேரளாக்காரிங்க கூட படிக்கிற. சரி வேற ஏதாவது போட்டுக்கியா? சட்டை வந்து இன்னும் சின்னதா இருக்கணும் மாமா. கை தூக்குனா தொப்புல தெரியணும் மாமா. தொப்புல காமிச்சு புள்ளைகளை காமிச்சு மயக்க போறியா? தொப்புல தெரியணும் உனக்கு. தொப்புல இவன் ஸ்டைல் பாத்தியா? கீழ 2 பாக்கெட். இந்த பேண்ட் தானே நீ பாத்துட்டு வேண்டானே. பட்டியால பேண்ட் மாதிரி இருக்கு. என்ன பண்றது நடப்பா? இந்த Dress எவ்வளவு எடுத்த?
இது 1500. ஏங்க 1500 ஏ எங்க லக்கி வார்ட்ரோப்ல 1200 1200 தாண்டி இது. ஓடி ஏமாந்துட்டு 5000 ரூபாய்க்கா என்னது எது 5000 ரூபாய்க்கு எடுத்திருக்கே? ஏய் நீங்க எல்லாம் 5000 ரூபாய்க்கு எடுப்பீங்க. அவர் ஒரு Dress எடுத்திருக்கா 5000. ஃப்ரீயா தருவாங்க. அப்படிதான் சொல்லுவோம் 4 டைம் அப்படி சும்மா சொல்லுவோம். ஆமா ஏ மக்களா அப்புறம் அப்படிலாம் இருந்தா ஒரு 2 போட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படி கிளம்பிடுவோம். ஃபுல் போட்டோ கைஸ் இவனோட ஸ்டைல பாத்தீங்களா? இவன் மண்டைய பாருங்க. ஏய் திரும்படா ரமி இங்க வா திரும்பி. இத வேற இம்போர்ட் பண்ணிருக்கானாமா. அவன் மண்டையோ அவனோட ஃபேண்ட் இவனோட போஸ் எல்லாம் பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு. நான் போட்டோ பின்னாடி எல்லாம் எதுக்கு ஜோப் தலையில வச்சிருக்கான் தெரியுமா? ஆமா ஐயோ எனக்கு யூனிக்கா இருப்பான். நீ பாறா திரும்படா. என்னடா உனக்கு அத்தனை கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கு? ஏய் ஈத் முபாரக் சொல்றா. ஏய் எல்லாம் ஈத் முபாரக் சொல்லலையா? சொல்லுங்கடா எல்லாரும். ஈத் முபாரக். 1 hour later. ட்ரெஸ்ஸை பத்தி பயந்து ஓடிட்டேன். ட்ரெஸ்ஸை பத்தி ஓடிட்டாங்களா? நான் வேற நேத்து நைட் இவங்களுக்கு வந்து ஃபுட் போட்டோம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. பின்னாடியே ஓடி வரானுங்க பாரு. ஃபுட் வேணும் ஃபுட் வேணும். டேய் தண்ணி தரேன். ஜோயா ஜோயாமா எங்க போன? டக்குன்னு வா. நைட்டு என்ன ஆகி போச்சுன்னா நாங்கள் சார்ஜர் வந்து என் அம்மா வீட்டிலே விட்டு வந்துட்டோம். நைட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் மறந்து வச்சுட்டு போயிட்டு சரி என்ன பண்ணுறது, அப்போவே சொன்னாங்க அங்கேயே இருங்க. நாங்கள் இவங்களுக்கு ஃபுட்டு போடுறதுக்காக இங்கே வந்துட்டு சார்ஜர் மறந்து வச்சுட்டு போயிட்டோம். வேறு வழி இல்லை. ரிட்டன் மறுபடியும் நைட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுஹேல் அண்ட் பம்மி சிஸ்டர் வீட்டுக்கு ஆமாம் இன்னைக்கு வந்து சுகேல்னா பம்மியக்கா அவங்க வீட்டுக்கு வேறு போயிட்டு வந்தோம். என்ன பண்ணுறது வெயில் வேறு சரியான வெயில். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்தது. போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். சரி இன்னொரு நாள் போகலாம் அப்படின்ட்டு அவசரமா கிளம்பி வந்துட்டு. ஏன்னா இவங்க மம்மி சில்லி வறுக்கிறதுக்கு பாத்திரம் கேட்டாங்க. அங்க அது மட்டும் கொண்டு போகலன்னா அவ்வளோதான். இங்கே அங்கே ஒரு பூகம்பமே வெடிச்சிடும். அதனால நாங்கள் இப்போ பாத்திரம் எடுத்துட்டு இங்கே வந்து கிளம்ப போகிறோம். எல்லாரும் இந்நேரம் பிரியாணிலாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிற மணி இப்போவே 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் இனி தான் போய் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் நோம்பு திறக்க போகிறோம். நோம்பு திறக்கிறதுக்கு சாப்பிட போகிறோம். பெருநாள் முடிய போகுது. நீ பார்த்தீங்கன்னா 3 ஆச்சு. 3:15 ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிடவே போகிறோம். ஏன்னா வெயிலில் சுற்றி நல்ல வேலை பழிச்சுன்னு தான் இருக்கேன். முதல்ல ஒரு சாம்பிள் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஜம்முன்னு அப்போ நீ சாப்பிடாம இருக்க வேண்டியதான். நீயே சாப்பிட்ட வாங்கிக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு இருக்கோம். 1 hour later. இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம்னா ஒரு முக்கியமான நபர்களுடைய வீட்டுல இருக்கோம். நம்ம வந்து அப்படியே அங்க இங்க நல்லா ஊர் சுத்தி சாப்பிட்டுட்டு வந்து படுத்து தூங்கிட்டே தெரியல. நல்ல ஒரு உறக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்ச பிறகு சரி எல்லாருக்கும் பிரியாணி வேற கொடுக்கணும், இல்லைன்னா நம்மள கழுவி ஊத்துவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரியாணி எல்லாம் பார்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் கொண்டு போய் கொடுக்க போறோம். இப்போ இங்க ஒரு அலும்பு என்ன தெரியுமா? சரி வந்து இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கா. எல்லாம் சூப்பரா மேக்கப் பண்ணி எடுக்கிறா. ஆனா இவளுக்குதான் வந்து சரி பிரியாணி எல்லாம் கொடுத்துட்டு நான் காலையிலே குடுப்பான்ட்டு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானு இப்போ வந்துரும் நினைச்சிட்டு இருக்கேன். கையில எத்தனை பிரியாணி ஆமா ரெடி பண்ண வேண்டாமா? ரெடி பண்ண வேணா உன்னை நம்பிட்டு நம்ம யாருக்கிட்டையும் வேற கேட்காம வச்சிருச்சேன். வேற யாருக்கிட்ட நீ கேப்ப? யாரு இருக்கா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் இல்லதான். இருந்தாலும் நான் போய் கேட்பேன் பாருங்க. ஏய் ஹாப்பி ரம்ஜானுங்க இந்த மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். ஆனா நீ வந்துட்டு எப்போ என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? யாரும் பாருங்க தேங்க் யூ गाइस தி ஆர்டிஸ்ட் இங்க வருங்க. ஏய் சுஜி அன்சா பேக் கேம்ல செம்மையா இருக்கு. அன்சா இல்ல நான் வந்து கியூட்டா இருப்பேன் பேக் கேம்ல. அப்பா செல்ஃபில வச்சு எடுக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பேக் கேம் வந்து செம்மையா இருக்கு गाइस. நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்தாச்சா, இன்னும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து எங்கே பார்க்குக்கு போகலான்னு நான் இவங்க அம்மா இவங்க தங்கச்சி எல்லாம் அது இதுன்னு பண்ணா இந்த வீட்டில் ஆம்பளைங்க இருக்காங்கல்ல அப்படியே வேலை படுத்துட்டு நாளைக்கு அவங்களுக்கு தான் தெரியும். 10 டைம் கடைக்கு போக சொல்றாங்க गाइस. அடிக்கிற வெயில்ல கிறுகிறுன்னு ஆகுது.
அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எல்லா பிளானும் க்ளோஸ். நம்ம அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரம்ஜான் முடிஞ்சு. புது ட்ரெஸ் போட்டாச்சு, தொழுதாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு ரம்ஜான். எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக். ஓகே guys, இந்த vlog நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய். பார்த்தீங்களா